ஃப்ரைடே மினி விளாக் பார்க்கலாமா? நேற்றே க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. இன்றைக்கி குளிச்சுட்டு அப்படியே வந்து லஞ்சு செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நேற்றே எல்லா வேலையும் முடித்தா கூட என்னால் காலையில் வந்து பூஜை பண்ண முடியாது. ஏன்னா பாப்பாவை ஸ்கூலுக்கு 8 மணிக்குள்ளே எல்லாமே ரெடி பண்ணணுங்கிறதுனால காலையில் அந்த வேலையை பார்த்தோம்னாக்க இது கொஞ்சம் டிலே ஆயிரும், லேட் ஆயிரும் அப்படிங்கிறதுனால நான் காலையில் இந்த வேலை வந்து பண்ண மாட்டேன். பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கப்புறம் தான் மற்ற வேலையெல்லாம் வந்து பார்ப்பேன். அதனால் ஃபஸ்ட்டு வந்து அவளுக்கு லஞ்சு செய்கிறது இந்த வேலையெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து சாம்பார் பண்ணியிருந்தேன். வல்லாரைக்கீரையில் துவையல் அரைச்சிட்டு நேற்று உருண்டை குழம்பு வைக்கும்போது கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுருந்தேன். அதில் குட்டி குட்டியாக வடை வந்து போட்டுட்டேன். ஸ்நாக்ஸுக்கு வந்து ஸ்வீட் கார்னும் ஜூஸ் வந்து வாட்டர்மெலன் ஜூஸும் வந்து ரெடி பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து டிஃபனுக்கு கோதுமை தோசை தான் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த ரெசிபி ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க. நான் எடுத்து வச்சுருக்கேன், லாங் வீடியோவில் எடிட் பண்ணி போடுறேன். அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் அப்படியே பூஜை பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பூவெல்லாம் வந்து இருந்தது. வாசலில் கொஞ்சம் அரளி பூ பூத்து இருந்தது. அதையும் கட்டி முருகனுக்கு வந்து போட்டு விட்டுட்டு அப்படியே வீடு ஃபுல்லாக சாம்பிராணி காமிச்சலாம்னு சொல்லி சாம்பிராணி காமிட்டு கும்பிட்டு முடிச்சாச்சு. ஈவினிங் போல் அப்படியே கிளைமேட்டே டோட்டலாக சேஞ்ச் ஆகி ஒரு மாதிரி பயங்கரமாக இடிச்சுக்கிட்டுலாம் இருந்தது. ஆனால் மழை வந்து பெருசாக வரல. கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு அரை மணி நேரம் கழித்து திருப்பி லைட்டாக தூர ஆரம்பிச்சு. கொஞ்சம் நேரம் கழிச்சு நல்லாவே பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஒரு ரொம்ப நேரம் இல்லை, ஒரு 20 நிமிஷம் தான் பெஞ்சிருக்கும். ஆனால் நல்லாவே பெஞ்சிச்சு.